இந்த கார் இன்சூரன்ஸில் எஸ்ஏபிஎஸ் அந்த கவரேஜுக்கு கீழே இருக்கிற அதாவது இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட், கேர்கிவர் பெனிஃபிட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர்னர் பெனிஃபிட்ஸ், இந்த 3 கவரேஜையும் வந்து 2026 ஜூலையிலிருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அது வந்து மேண்டேட்ரி இல்லை. முதல் மேண்டேட்ரியாக இருந்தது, இது வரைக்கும் இருக்குது. இதுக்கு பிறகு அந்த கவரேஜ் இல்லை. அதாவது ஆக்சிடென்ட் பட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போக முடியாமல் சிக்காக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்க கொடுக்குற அந்த பெனிஃபிட்ஸ், அந்த இன்கம் வந்து அந்த அதோட கேர் கிவர் பெனிஃபிட்ஸும் வந்து இன்சூரன்ஸ் ஆட்டோ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ரிமூவ் பண்ணுது 2026. ஒன்டாரியோ கவர்மெண்ட் எதை நோக்கி போய் கொண்டிருக்குன்றே தெரியல. ஸோ இதில் வந்து பார்க்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மேண்டேட்ரி பெனிஃபிட்ஸாக இருந்தது இன்சூரன்ஸ், ஆட்டோ இன்சூரன்ஸ் கவரேஜில் வந்து. ஆனால் இனி வந்து அது ஆப்ஷனல் கவரேஜ். நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ண வேணுமென்று சொன்னால் எக்ஸ்ட்ரா பே பண்ணித்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேணும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பே பண்ணின ப்ரீமியத்துக்குள்ளே மேண்டேட்ரியாக இன்க்ளூட் பண்ணப்பட்டிருந்தது. இனி அது ஜூலை 2026 அது வந்து மேண்டேட்ரி இல்லை, ஆப்ஷனல். உங்களுக்கு அந்த கவரேஜ் வேணும்னா நீங்கள் ஆட் ஆன் கவரேஜ், அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பர்ச்சேஸ் பண்ண வேணும். ஸோ கவரேஜை ரிமூவ் பண்ணினதால் வந்து இவங்க பெனிஃபிட்ஸை வந்து அதாவது ப்ரீமியத்தை வந்து குறைப்பாங்களா குறையுமான்னு பார்த்தா அது குவஷன் தான், தெரியல, கேள்விக்குறியான ஒரு விடயம். ஆகவே இது வரைக்கும் இந்த பெனிஃபிட் இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து ரினியூவல் வரும், ரினியூவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற கவரேஜை ஆல்ரெடி நீங்கள் இருக்கிற கவரேஜை வந்து அதாவது எக்ஸிஸ்டிங் பிளான்ன்றதால அதை அவங்க கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். அப்படி மாதிரி தான் அதில் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் புது கவரேஜ் இருக்கிறீங்க அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறீங்க கவரேஜை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த கவரேஜ் வந்து 100% வந்து ஆட் ஆன், அதாவது மேண்டேட்ரி இல்லை, ஆட் ஆன் கவரேஜ் லைக் ஆப்ஷனல். சரியா காய்ஸ்? ஸோ இதில் நடக்க போகிற இந்த வருஷத்தில் கூட நடக்க போகிற ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த மாற்றத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். போய் சர்ச் பண்ணி யாரும் பார்க்க போகிறது இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்த பிறகு கவரேஜை வந்து கவரேஜ் பெனிஃபிட்ஸுக்கு போகிற நேரம் அங்கே வந்து இந்த கவரேஜ் இல்லைன்றக்குள்ள அவங்க வந்து இதில் வந்து பிரச்சனைகள் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆகவே இந்த ஆட்டோ இன்சூரன்ஸ் செய்கிறவங்க அந்த ஏஜென்ட் யாரும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கிளைண்ட்டுக்கு இந்த மாற்றம் வருகின்ற ரிட்டர்னில் வந்து நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்துறது பெட்டர். இல்லாட்டி உங்களுக்கு கூடுதலான கிளைம்ஸ் அகெயின்ஸ்ட் த லைசன்ஸ் அது வந்து வரலாம். உங்களோட லைசன்ஸுக்கு எதிரான பாதிப்புகள், அது எதிரான கிளைம்ஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இந்த பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணுறதால வரலாம். இது உலகாலம் இருந்து வந்தது, இப்போ இந்த வருஷத்துல வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி பல விதமான பெனிஃபிட்ஸுகள் கட் பண்ணி கொண்டு வராங்க. ஆட்டோ இன்சூரன்ஸில் மட்டும் இல்லை, பல இடங்களில். ஸோ we don't know ஒன்டாரியோ கவர்மெண்ட் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி, ரைட்? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமா இருந்தால் நீங்கள் ரீட் பண்ணுறேன்டா கூகுளில் போயிட்டு ரீட் பண்ணலாம். அப்படி இல்லைண்டா கமெண்ட் பண்ணுங்கள் ஆட்டோ இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி, நான் அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். தேங்க்யூ.